எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் ஆரியோட பேசிக் ஷேப்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் மேலே தட்டி விடுங்க. இப்போ நான் 2 லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லைனில் நான் ஷூயிங் த்ரெட் போட போகிறேன். இந்த லைனில் நான் டபுள் ஸ்டாண்டில் சில்க் த்ரெட் போடலாம். எப்போவுமே ஃபர்தராக நம்ம அந்த செயின் ஸ்டிச் போடும்போது முன்னாடியே நம்ம போட்டு போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அப்படி போடாமல் பேக்கில் ஒரு லூப் போட்டு, அதாவது ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் ஃப்ரண்ட்டில் கொண்டு போங்க. இது வந்து பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நம்ம பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன் பேக் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த நூல் மிஸ் ஆகிட்டு கடகடன்னு பின்னாடி இந்த ரிவர்ஸில் எல்லாமே கழண்டு வந்துடுச்சு அப்படின்னா கூட அந்த கடைசியில் நம்ம போட்ட பேக் ஸ்டிச் மட்டும் அங்கே ஸ்டிக் ஆகிருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் நடுவில் சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம லூப் போட்டுக்கலாம். வழக்கம் போல் பெரிய ஹூப் எடுத்து உள்ள ட்விஸ்ட் பண்ணி கீழே இழுத்துருங்க. இப்போ 2 சில்க் த்ரெட்டு கண்டு நூல் எடுத்திருக்கேன். இந்த 2 யூஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்ட் நூல் போட போகிறோம். நீங்கள் ஒரே ஒரு கண்டு தான் நூல் கண்டு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நிறையா நூல் எடுத்து இன்னொரு வேஸ்ட் கண்டில் சுற்றிக்குங்க. இப்போது முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி வேஸ்ட் டப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே வைக்கும்போது அந்த நூல்கண்டு வந்து கழண்டு ஓடாது. இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயும் டபுள் ஸ்டாண்டில் யூஸ் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா 2 நூலும் வருதான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக போட்டால் கூட 2 நூலும் வருதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா சில சமயம் ஒரு நூல் கூட வரலாம். ஏன்னா அந்த ஹூக்கில் மாட்டுறது ஒரே ஒரு நூலாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஏன்னா ஒரே கலரில் போடும்போது, நீங்கள் டபுள் கலரில் போடும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியலாம். இப்போ நம்ம ஒரே கலரில் போடுறோம் இல்லைங்களா, அப்போ வந்து 2 நூல் வருதான்னு என்ஷூர் பண்ணிட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. டபுள் ஸ்டாண்டுக்கும் நம்ம லூப் எடுக்கும்போது இந்த 2 நூலையும் கொஞ்சம் பெருசாக விட்டு அதுக்குள்ளே இன்னொரு 2 நூலும் எடுத்து அப்புறம் போடணும். சிங்கிள் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். இப்போது ஷேப்ஸில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வழக்கம் போல் டப்பா எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்குள்ளே நூல் கண்டு போட்டுட்டு இப்போ வந்து நான் ஜரி த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது A1 மம்தா எடுத்திருக்கேன். இது வந்து கலர் ஜரி த்ரெட். இப்போது இந்த ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இந்த 4 கார்னரில் வர பர்ஃபெக்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணையில் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி நம்மளோட எதிர்ப்புறம், அதாவது எந்த டைரக்ஷனில் நம்ம போகிறோமோ அதை நோக்கி தான் அந்த லூப் ஊசியில் இருக்கிற அந்த ஹூக் வந்து திரும்பி இருக்கணும். பாருங்கள், இப்படி போகல மறுபடியும் நம்ம இப்படி பேக் ஸ்டிச் போடணும். பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கிறது உங்களோட ரெகுலர் இதாகவே பழகிக்குங்க. இதுக்குமே நீங்கள் பேக் ஸ்டிச் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நம்ம இந்த கார்னரில் வரப்போகிற இந்த பர்ஃபெக்ஷனை பார்க்க போகிறோம். எப்படின்னு நீங்கள் சும்மா இப்படியே திருப்பி அப்படி போட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், அங்கே வளையுது பாருங்கள் பெண்டில். அப்படி வளையக்கூடாது. வளைஞ்சால் நம்மளுக்கு அது வந்து அந்த எட்ஜஸ்லேருந்து கொஞ்சமாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். கரெக்டான அந்த ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்காது. அதனால் அந்த செயின் ஸ்டிச் முடிகிற திருப்புற சமயத்தில் பக்கத்துலேயே குத்தி இந்த மாதிரி ஒரு சின்ன இது போட்டுக்கணும், செயின் ஸ்டிச் போட்டு. இப்போ இந்த டைரெக்ஷனில் போகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து பெருசாக ஒரு ஹூக் போடக்கூடாது. அது ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கிறங்காட்டி அது பக்கத்துலேயும் ஒரு சின்ன லூப் போட்டுக்கணும்.
பாருங்கள் இந்த இடத்துல திரும்ப போகுது. இந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டாக குத்த போகிறோம். அதாவது எங்கேருந்து எடுத்தோமோ பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் சின்னதாக போட போகிறோம். போட்டுட்டு எந்த டைரெக்ஷனில் திருப்பமாக வருமோ அந்த டைரெக்ஷன் நோக்கி ஒரு சின்ன ஸ்டிச் போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த கரெக்டான அந்த கோடு வந்து வளையாமல் கிடைக்கும். அதாவது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு கர்வி ஷேப் கிடைக்காம பர்ஃபெக்டாக அந்த எல் ஷேப் மாதிரி, அதாவது கட் பண்ணி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். பழகும்போதும் பொறுமையாக போடுங்க. நீங்கள் மோஸ்ட்டாக சூயிங் த்ரெட்டில் பழகிட்டு ஜரி த்ரெட்டில் பழகினா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜரி த்ரெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது. இதே சூயிங் த்ரெட்டில் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணிங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து டப் டப்புன்னு கட் ஆகும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பழகும்போதே சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸ் போட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல முடிக்க போகிறோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் போட்ட செயின் ஸ்டிச்சை தாண்டி உங்களோட அந்த முடிச்சு விழக்கூடாது. இந்த இடத்துல விழக்கூடாது. அப்போது அந்த பர்ஃபெக்டாக ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இப்போது ஃபர்ஸ்ட் போட்ட அந்த செயின் ஸ்டிச்சில் அதுக்கு உள்ளேயே நீங்கள் வந்து முடிச்சு போட்டு நிறுத்திக்கணும். அதாவது அதுக்குள்ளேயே போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு வெளியவோ உள்ளேயோ போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் அந்த அந்த ஷார்ப் பாயிண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். பாருங்கள் இந்த ஸ்கொயரில் 4 ஷேப்பும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து முடியணும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த பெண்டு வர மாதிரி தெரியக்கூடாது. இப்போ இந்த ஸ்டாரில் நான் அங்கே முடிச்சிருக்கேன். அந்த நூலை கீழே அப்படியே இழுத்துடுறேன். நீங்கள் ஒவ்வொரு டிசைனுக்கும் கீழே இருக்கிற நூலை கட் பண்ணி தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருக்கிற நூலை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்த டிசைனுக்கு கொண்டு போயிடலாம். இந்த ஸ்டாரை போட்டு பழகுங்க. மெயினாக இந்த ஸ்டாரில் வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த பாயிண்டில் பர்ஃபெக்ட் வரணுன்னா இந்த ஸ்டாரில் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதை பழகுங்க. இப்போது பெரிய லூப் எடுத்து பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ எதை நோக்கி போகிறோமோ அது அந்த பக்கம் திருப்பி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த 2 செயின் ஸ்டிச்சும் பக்கத்தில் குத்துங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டான ஷேப் கிடைக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து டேர்ன் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு வேளை அந்த ஸ்மால் செயின் ஸ்டிச் போடாமே ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோ ஷார்ப் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு ஒரு மாதிரி கர்வான பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அது வந்து டோட்டல் டிசைனிங் கூட டேமேஜ் பண்ணும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓவராலாக உங்களோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக அமையும். இப்போது இந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அந்த டிசைனை அப்படியே திருப்பி அந்த பக்கத்தில் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் முடிச்சிடலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் நோட் போட்டு பழகும்போது மேலே நிறைய அதாவது பெரிய லூப் வச்சுட்டு அப்புறம் நாங்கள் இழுத்துருப்பீங்க. அப்படி இழுத்திங்கன்னா கொஞ்சம் லூப்பு மேலே தெரிகிற மாதிரி தான் இருக்கும் நாட் போட்டதுக்கப்புறம் கூட. அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, கீழேயும் நூல் கொஞ்சமாக இழுத்துருங்க. நீங்கள் நாட் போடும்போது கம்ப்ளீட்டாக இழுத்துருங்க. அப்போ தான் அந்த பர்ஃபெக்ஷன் வரும். இப்போது இந்த ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸ்பைரல் ஷேப்பில் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஷேப் தான். நீங்கள் ஒரே த்ரெட்டில் ஒரே ஷேப்பில் வந்து இந்த நீடில் மட்டும்
எல்லா டைரக்ஷன்லேயும் போய் வரும் பாருங்கள். இப்போ நான் இங்கே எல் ஷேப்பில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த இடத்துல எப்படி நம்ம டிசைன் திருப்ப போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம திருப்ப போகிற இந்த இடத்துல ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இப்போது நம்ம முடிச்சு போடாமல் அப்படியே திருப்பி டபுள் லைன் போட போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே திருப்பிடுங்க. இப்போது நம்ம செகண்ட் லைன் போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைனை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது ஃபர்ஸ்ட் லைனை விட்டு விலையும் போகக்கூடாது, ஃபர்ஸ்ட் லைன் மேலேயும் போகக்கூடாது. அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் பெரிய செயின் ஸ்டிச் போட்டிருந்திங்கன்னா செகண்ட் லைன்லேயும் நீங்கள் பெரிய செயின் ஸ்டிச் தான் போடணும். இப்போது நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரே ஒரு சின்ன லூப் போட்டு அப்புறம் அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா பாருங்கள், அப்படியே ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் அப்புறம் அது கூட இன்னொன்று போட்டு திருப்பினீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அதை கிளியர் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து எது வரைக்கும் போதோ அது வரைக்குமே நம்மளோட மெயின் ஸ்டிச்சை போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் அதை தாண்டி தான் நம்ம அந்த சின்ன லூப் போட போகிறோம். இதை தாண்டி அப்புறம் அந்த சின்ன செயின் ஸ்டிச் போட்டு அப்புறம் இப்படி திருப்பி இன்னொரு சின்ன செயின் ஸ்டிச் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் மேலே அந்த செகண்ட் லைன் வந்து ஓவர்லேப் ஆகலை. இதை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். முடிச்சு போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த ஷேப்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.